ஆரி ஃப்ரேம் வாங்கும்போது நம்ம என்னெல்லாம் செக் பண்ணி வாங்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆரி ஃப்ரேம் வாங்கும்போது இந்த 2 ரிங் பார்த்தீங்களா, அவுட்டர் ரிங், இன்னர் ரிங் இருக்குல்ல, இந்த 2 ரிங்குக்கும் இடையில கேப்பே இல்லாத மாதிரி நம்ம பார்த்து வாங்கிக்கணும். என்கிட்ட பெரிய ஃப்ரேம் எல்லாமே வந்துட்டு நாடா சுற்றி இருக்குது. ஸோ நமக்கு அவ்வளோவா தெரியாதுன்றதுனால நான் இதில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி கேப்பே இல்லாமல் வாங்கணும். இது ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்து செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்க, இந்த ஸ்க்ரூக்கு இந்த வெளியில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் லென்த் இருக்கணும். இந்த லென்த் இல்லாமல் நம்ம வாங்கும்போதே இது வந்து இந்த எட்ஜில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அதுக்கப்புறம் வந்துட்டு நாடா சுற்றுவோம்ல, ஃபேப்ரிக் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம நாடா சுற்றுவோம். அது சுற்றினதுக்கப்புறம் நமக்கு இந்த இடத்துல வந்து சுத்தமாக பத்தாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு மெத்தட் பார்த்துருக்கோம். அது என்ன அப்படின்றத நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரூ வந்து கொஞ்சம் இந்த இடத்துல லென்த் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும் அப்படின்னாக்கா நம்ம காட்டன் நாடா சுற்றினதுக்கப்புறம் நமக்கு பத்தும். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்துட்டு காட்டன் நாடா சுற்றணுன்றதை பற்றி பார்த்துருக்கோம் இந்த ஃப்ரேமில். இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம இன்னொன்று கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் மாஸ்கிங் டேப், இல்லை அப்படின்னாக்கா பேப்பர் டேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பேப்பர் டேப்பை கூட நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேப்ரிக் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு காட்டன் நாடா சுற்றுறது பற்றி பார்த்துருந்தோம்ல இதுக்கு முன்னாடி. ஸோ அதுக்கு பதிலாக இதை கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதையுமே ஒரே ஈவனாக நல்லா ஸ்லாண்டிங்காக சுற்றணும் அப்படின்னா தான் கரெக்டாக வந்து பத்தும்.